சொன்னால் தானே தெரியும் என்று சொல்லக்கூடிய கணவர்கள் ஒரு பக்கமும், இல்லை நான் சொல்லாமலே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற மனைவிகள் ஒரு பக்கமாக, குறிப்பறிதல் சொல்லலாம் அல்லது ஒரு செய்கை செய்யலாம், அவருக்கு இது புரியுதான் பார்க்கணும். இது என்னது? என்ன இது? ஒன் மோர்மா. ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. கிளம்பு கிளம்புன்னு இல்ல சார், நம்ம ஏதாவது புதுசா ட்ரெஸ் போட்டிருப்போம், காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. பண்ணாது பாப்பாங்க, அழகா இருக்கு, நல்லா இருக்கு அப்படி சொல்லணும். முடியாதுங்க. முடியாதுங்க. அப்படி போகும்போது இப்படி பண்ணிட்டு அப்படி போனோம்னா கவனின்னு அர்த்தம். கவனி, என்ன கவனி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பையில மாட்டிட்டு படுற பாடு. சரி. மாமா கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. அதுக்கு நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு நான் வந்து தைலம் சுத்தி விட்டு காலம்பிக்க விடணும். அது இல்ல சார், சிக்கிட்டுமே பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது. அது இல்ல தம்பி, எனக்கு கைகால வலிக்குது, வீட்டு வேலைகளை நீங்க பாருங்கன்னு அதுக்கு அர்த்தமா. போடா, என்ன நினைச்சிட்டு இருக்க? அடுத்தது சொல்லுங்கம்மா. மாமா மாமா என்னடி? ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா, வெக்கமா இருக்கு. அவ்வளவுதான் மாமா. அப்ப எதுவும் தேவைப்படுதுன்னு அர்த்தம் சார் அந்த இடத்துல. அப்படியா? நான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு. தீபு லவ்வா கூப்பிடுறான்னு அர்த்தம். கரெக்டா? ஏதோ எனக்கு தேவை, கூப்பிட்டு. ஓ, ஏதோ தேவைப்படுற. ஆனா நீங்க எல்லாமே வேற மூட்லயே இருக்கீங்க தம்பிங்களா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்ன அர்த்தம் அப்ப அதுக்கு? வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம். வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம். அவ்வளவு. இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு அவங்க சொல்றப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பானிபூரின்னு கேட்கற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் சார். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அதுதான். நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்கோ. நான் என்ன கேக்குறேன், ஒரு பானிபூரி சாப்பிட்டு வருவோமானே கேட்கலாமே. தம்பி போங்க தம்பி. டக்குன்னு இவங்க ஆபீஸ்ல இருந்து வருவாங்க, இவங்களும் ஒரு டயர்ட்னஸ்ல தான் இருக்காங்க. நான் டைரக்டா போய் பானிபூரி சாப்பிட போலாமா அப்படின்னு கேக்குறப்ப, இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அதாவது அவ்வளவு தூரம் வேலை பார்த்து வர மனுஷன் வந்தவனே வா வெளில போலான்னு சொல்றது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லுது. அவ்வளவுதான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லுவேன் சார். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. காசை உள்ள வை என்னமோ சொல்றாங்க. ஆமாங்க சார். கண்டு விட்டாளையா பா, இது இன்னும் மாமா கூட கிடையாது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏதோ பிடிக்கல நான் செய்யறது. நீங்க செய்யறது ஏதோ பிடிக்கல. என்ன சொன்னாலும் புரியாது, எப்படி சொன்னாலும் புரியாது. கேக்குது. தெரியல தெரியல. தெரியல, அவங்களுக்கு ஏதோ தெரியல. தெரியல. நான் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியல இதுவே சொல்லிட்டே இருப்பேன். உங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க, அது எனக்கு பிடிச்சது ஐஸ்கிரீம் வாங்கி தரது, அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி ஒண்ணு தெரியும் சொல்லு, இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லு. ஆனா உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? எனக்கே நான் என்ன ஸ்டேட்ல இருக்கேன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கே தெரியலனா அவர் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை செய்யறது? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அதே தான் சார் நானும் கேட்பேன். நம்ம ஐஸ்கிரீம் வேணுமா? தெரியல. வேற ஏதாவது சாப்பிடலாமா? தெரியல. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ரோட்ல கூட்டிட்டு சுத்திட்டே இருப்பேன் சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களா வந்து சரி ஓகே பானிபூரி சாப்பிடலாம், இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. தெரியலன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கே என்னன்னு தெரியலங்கிறது தான் அதோட அர்த்தம். உங்களுக்கே தெரியாத ஒண்ணு அவருக்கு எப்படிமா தெரியும்? சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. சண்டை போட்டோன்னே என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. இதான் பிரச்சனை சொன்னா இதை முதல்ல சொல்லிருக்கலாம்ல அப்படி. உன்னை புண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் தெரியும். இது முத கல்யாணம் தானே. அதான் நானும் கேட்கிறேன், முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே. தெரியல சார், அந்த தெரியல. ஐயோ, என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகிலம் தெரியுதா? ஆனா இவங்க பண்றதுல எதெல்லாம் உங்களுக்கு புரியல? எந்த வார்த்தைகள், எந்த சமிக்கைகள்? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். காரமா ஏதாவது சாப்பிடணும்னு நினைப்பாங்க சார். அது சொல்லுவாங்க ஒரு சண்டே ஈவினிங், காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குமா? எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. கல்யாணம் ஆகி 20 years ஆகுதுங்க சார். இந்த இது கூட புரியலன்னா எப்படி சார் ஆகிறது? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேட். ஏதோ சேதுக்கிட்டோம்னு வச்சிட்டு இருக்கேன். எனக்கு இதான் பிடிக்கும் நீங்க சொன்னாதான் என்ன? காரம் அப்படின்னு பொதுவா சொல்லாம பேல்பூரி இல்ல சிக்கன் மசாலா. நீ சொல்லிட்டல்லப்ப 5 மணிக்கு உங்களுக்கு காரமா ஒண்ணு சாப்பிடணும் போல தோணுது. என்ன சாப்பிடணும்னு தோணுது? ஏதோ ஒண்ணு. ஆட பிக்காளிப்பழ அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. 5 மணிக்கு இப்போ உங்களுக்கு காரமா சாப்பிடணும்னு தோணுது. அது என்ன சார், அது பிளான் பண்ணியா சார் வரும்? காரமா ஏதோ ஒண்ணு. ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ
அதான் ஏதோ ஒண்ணு அவன் வாங்கி கொடுத்தா தான் அதை நான் சாப்பிட்டேன் எனக்கு பிடிக்காதுங்கிறீங்களே. அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. அவர் சர்ப்ரைஸ் பண்ணாலே பிடிக்குங்க சார். சர்ப்ரைஸ் இது வரைக்கும் பண்ணனதே இல்ல. சர்ப்ரைஸ் பண்ணி தான் பைக் வாங்கி கொடுத்தேன். பைக் வாங்கி கொடுத்தா ஏன் பைக் வாங்கினீன்னு கேட்டா அப்படிங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. சார் அது நமக்கு பிடிக்கணும் இல்லைங்க சார். அப்புறம் எப்படிமா உங்களை சர்ப்ரைஸ் பண்ண முடியும்? என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இந்த மாதிரி ரிங்கி வேணும், ஸ்டோன் வச்ச ரிங்கி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா இந்த ஸ்டோன் இல்ல, பிளாக் ஸ்டோன் வச்சது அப்படின்ட்டு மாத்திட்டாங்க. நான் என்ன சொல்றது? என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மா காரில் பைபாஸ் ஏறிட்டோம். மேடம் வந்து என்ன பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட காரைக்குடி பைபாஸ் ஏறி புதுக்கோட்டை வரைக்கும் பார்த்துக்கிட்டே வராங்க 60 கிலோமீட்டரா. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா? எனக்கு புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. முறைச்சிக்கிட்டே வராங்க. நானும் நடுவில் நிப்பாட்டி கேட்டுட்டேன், சொல்லலை. ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நிப்பாட்டிட்டு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா, நான் அப்படி பார்த்தா நீ என் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணணும், இது கூட உனக்கு தெரியலையா? ஒன்னாதானே தெரியும். ஏடா பரகற கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். இது 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இது நடந்துகிட்டே இருக்கு. நான் கேக்குறேன் 60 கிலோமீட்டர் அது புரியாம பக்கி நீ என்னதான் பண்ண? அசிங்கமா இல்ல? நீங்களே பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்க தவறும் போது கல்யாணம் புதுசுல எப்படி சார் தெரியும்? கல்யாண புதுசுலாண்டா அதெல்லாம் கேட்க முடியும்? ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இல்ல சார், இதனால என்ன ஆகுது? இதனால வந்து எங்களுக்கு வெக்ஸ் ஆகுது. பாவம் இல்ல. என்ன பண்ண சொல்ற? வந்து காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்திருக்காரு, பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா அது வந்து 4 வயசு குழந்தைக்கு போடுறது வாங்கிட்டு வந்திருக்காரு. சும்மா இருக்க மாட்டேங்க. பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவங்க சொன்ன வளையல் தான் வாங்கிட்டு வந்தேனே சார், சைஸ் பத்தல, அதுக்கு நான் என்ன பண்றது? பசங்களை நம்ம கொஞ்சம் வெள்ளந்தி மாதிரி இருப்பானுங்க, பட் சில பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அவங்க அக்கா பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஒரு ஐடியா இருக்கும். உனக்கு வாங்கிய மாதிரி வாங்கியாந்து யாரு கைக்கும் பத்தாது, உங்க அக்கா பிள்ளைக்கு தான் பத்தும். கடைசில தங்கச்சிக்கு பத்துச்சு சார். ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. கடைசில தங்கச்சிக்கு பத்துச்சு சார். யார் தங்கச்சிக்கு? என்னோட தங்கச்சி. ரொம்ப கிளியர். ஆகா வச்சாடா ஆப்பு வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நான். 6 வருஷத்துல ஒரு வாட்டி கூட சாப்பிட்றதுக்குன்னு ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது இல்ல சார். இதெல்லாம் சொல்லணுமா? இதெல்லாம் சொல்லணுமா? சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்தாலே அதை சாப்பிட மாட்டாங்க சார். அதெல்லாம் அடுத்த கதை. சார் வாங்கிட்டு வருவாங்க சார் கேட்காம, ஆனா அது அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா மட்டும் இருக்கும். என்னடா? அது எனக்கு பிடிச்ச ஐட்டமாவும் இருக்காது, அது ஹெல்தியாவும் இருக்காது. எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க ஹெல்தி விஷயத்துல சண்டை வரும். ஹெல்தியா வாங்கிட்டு வாங்க, குழந்தை இருக்காங்க. நீங்க இதையும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஒருத்தன் வாங்கிட்டு வரணும், அது ஹெல்த்தியா இருக்கணும். ஒரு வாட்டி கூட எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு தெரியும். என்ன கொடுறோம்? கேளுங்க மேடம். அவன் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசலே தெரியுது நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க. நானே வரிசையா சொல்லிட்டா? ஐயோ வேணப்பா அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. பாயிண்ட் நம்பர் 1, தம்பி நீயா வாங்கிட்டு வந்தாலும் அது நல்லா இல்ல மயலா? கரெக்ட். ஆமாங்க. அது ஹெல்த்தியா இல்ல மயலா? Correct. 2, இது சாப்பிட்டா பிள்ளைக்கு ஒத்துக்காது அப்படி மயலா? அப்ப நீ திட்டம் போட்டு பண்ற. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? வாங்கிட்டு வந்து கரெக்டா வாங்கிட்டு வரணும்ல சார். வாங்கிட்டு வர்றது அதுக்கு தான் வாங்கிட்டு வரது இல்ல. ஏன்னா வாங்கி வந்தா கரெக்ட் இல்லைன்னு சொல்ல புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. எனக்கு அவர் காஃபி போட்டு கொடுத்தா மட்டும்தான் பிடிக்கும். நான் அவர் காஃபி குடிச்சா போட்டா மட்டும்தான் குடிப்பேன். நான் வந்து 5 மணிக்கே வந்து அவர்கிட்ட சொல்லிடுவேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இன்னைக்கு வந்து காஃபி போட்டு சீக்கிரம் வந்துருங்க சார். 9-10 மணிக்கு வருவார் சார். அது வரைக்கும் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. காஃபி போடுறதுக்கு அவர் வரணும் சார். 1/2 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா நான் போனதே வேஸ்ட். குடிக்க மாட்டாங்க, எனக்கு குடிக்கிற மூடே போயிடுச்சுடுவாங்க. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? நான் என்ன சொல்றேன், நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேணாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கல. இப்ப நம்மளால முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது. வேலை இருக்கா, சரி பாருங்க நான் போட்டுக்கிறேன். ஒரு நாள் தானே, ஒரு நாள் நான் போட்டுக்கிறேன்ற மைண்ட் செட். இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா தினமும் நீங்க தான் வந்து காஃபி போட்டு கொடுக்கணுமா? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. தினமும் இல்ல, அடிக்கடி அவங்க கேட்பாங்க. ஏதாவது அடிக்கடினா அந்த வாரத்துக்கு 7 நாள் அந்த மாதிரி. என்ன சிரிப்பு ராஸ்கல்? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? சார் ஆக்சுவலா தினமும் தான் சார். ஆக்சுவலா தினமும் தான். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நீ ஏன்டா புலம்பினே இருக்கேன்னு முதல்ல நினைச்சேன்டா. இதெல்லாம் 300 நீ ஆனா புலம்பினாலும் இதெல்லாம் ஆறாது. அது அவனுக்கு விதி. அவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இருக்கேன்னு தெரியுதா? படத்துக்கு போய் அவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இருக்குன்றது புரியுதா? ஆமா, நீ எல்லாம் துறவரம் போறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கணும். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். செய்க கரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?
சார் அப்படியே அந்த ரேட்டிங் கொஞ்சம் போட்டு சார். ரேட்டிங் நான் மாடியில் போய் வைஃபை இல்லை சார் மேலே போனால் தான் கிடைக்கும். அப்படியே சொல்கிறாங்க, யாரும் போட மாட்டாங்க சார். ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். என்ஜாய் பண்ணுங்க.